தங்கம் வரதராஜன்ட்ட தான் தொடங்கணும். ஏன்னா இன்னைக்கு தொடங்கி வைத்தது நேற்றைய அந்த உரை, அதனால் அவர்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. தேர்தலுக்கு பேசுவது வாடிக்கையாக இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு வைக்கப்படுகிறது. குறிப்பாக நம்ம ஒரிசா தேர்தலில் பார்த்தோம், பாண்டியன் குறித்து பூரி ஜெகநாதர் சாவின்னு பல விஷயங்கள் நம்ம பேசப்பட்டது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள். இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் பீகாரில் தேர்தல், மறுபடியும் பீகாரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்ன்ற விஷயங்களும் தொடர்ந்து பேசப்படுகிறது. இது 2023 முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, ஆல் இஸ் வெல், நிதிஷ்குமார் அவர்களே குழு அமைச்சு பார்த்தாச்சுன்னு சொன்னதற்கு பின்பாக இவ்வாறாக பேசுவது என்பது தேர்தல் வாக்குகளை நோக்கி அரசியலுக்காகன்ற வாசகம் மறுபடி வைக்கப்படுகிறது. வணக்கம் திருப்பாரத். அதாவதுங்க ஐயா, உங்களுடைய இணைப்புல ஒளி வரல, ஒரு சின்ன இணைப்புல இப்ப கேக்குது, இப்ப பேசலாம், கேக்குது. வணக்கம் திருப்பாரத். அதாவதுங்க இன்னைக்கு வந்துங்க தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் பேசினத இல்லாத விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் மடைமாற்றம் செய்திருக்கின்றார். நீ உண்மையாகவே வந்து பாத்தீங்க இன்னைக்கு எந்த இடத்துல வந்து திமுகவினர் வந்து அது மாதிரி அவர் வந்து எந்த திமுக தான் பேசுறத தவிர தமிழகத்தை பக்கம் எங்க பேசுறாங்கிறத நீங்க வந்து சொல்லுன்னா நான் வந்து நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேங்க. அதாவது ஒன்றுங்க, எதுக்காக அதை பேசினார் இன்னைக்கு? இந்த பாரு, இப்ப இன்னைக்கு முதல்வர் என்ன பேசினார் அவரு, நல்லா பாருங்க. நான் அப்பதான் வருங்க, தமிழ்நாடு डीएमके वाले ने बिहार की मेहनत करने वालों को प्रधानी करते हैं. தமிழ்நாட்டில் திமுகவினர் உழைக்கும் பீகார் மக்களை துன்புறுத்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் எங்க சொல்லியிருக்கிறாரா? இன்றைக்கு இப்ப பீகாரிகள் இவர் எந்த அளவுக்கு அவமதித்தார்கள் என்றது நான் பின்னாடி பேச வரேன். இப்ப அந்த இடத்துல ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னா, அப்ப எங்க வர்றார்? இவரை மட்டும் கேட்கல, இவரை மட்டும் கேட்டுட்டு வரல, பஞ்சாப்லயும் பேசு. என்ன கேட்கிறாருன்னா, பஞ்சாப்ல வந்து 2023 அன்றைக்கு முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளராக இருந்த இவரையும் பார்த்து கேட்டார். அவர் வந்து பிரியங்கா காந்தி அருகாமையில் இருப்பாங்க. அப்ப வந்து அவரும் சொல்லுவார், நான் பீகார் வேலையெல்லாம் ஒருபோதும் இங்க உள்ள விட மாட்டேன், நான் வந்து முதல்வரால் திருப்பி வந்தா அப்படின்னு பேசுவார். அப்ப அவர் ஆர்ஜேடியை பார்த்து கேட்கின்றார், இது போன்று பீகார்களை அவமதிக்கக்கூடிய தேசிய பார்த்து கேட்கிறார். அவரோட கூட்டணி வச்சு பீகார் மக்களை அவமதித்தவர்களை, இந்த போன்ற கட்சிகளை, இது போற இப்ப பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சியை சொல்றார், திமுக தமிழகத்துல திமுக சொல்றார். இது வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பீகார் மக்கள் அவமதிக்குதா இல்லையான்னு தேஜஸ்விக்கு கேட்கிறார். இதுல என்ன தவறு இருக்க முடியும் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், பல முறை வந்துங்க திமுக பார்த்து பிரதமர் பல பிரச்சார கூட்டங்கள்ல தேர்தல்ல திமுக ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். உடனே தமிழ்நாட்டு மக்களை ஊழல்வாதிகள்னு கட்டமைக்க விரும்புகிறார் முதலமைச்சர் அவர்கள். நான் என்ன சொல்றேங்க, அதனால இதெல்லாம் வந்து இந்த இனவாதம், பிரிவினைவாதம், ஜாதியவாதம், மதவாதம் என்பது திமுக இன்னைக்கு இல்ல, என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இது திமுக கை வந்த கலை. ரைட். நான் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன கேள்வி, திமுகவா அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா 2023 இதே முதல்வர், திமுகவின் தலைவர், முதல்வராக இருக்கக்கூடியவர் உடனடியாக ஒரு ஹெல்ப்லைனை ஓபன் பண்றாரு. நீங்க அச்சம் கொள்ள வேண்டாம், பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் நிம்மதியா இருக்கலாம். கலெக்டர் போறாரு, டிஜிபி அறிக்கை விடுறாரு, ஃபேக் வந்த வீடியோஸ் எல்லாம் சொல்றாரு. ஸோ ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கணும். எங்களை பார்த்தா, இவ்வளவு வேலை செஞ்ச எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கோபத்தின் அடிப்படையில் தானே இதை நம்ம பார்க்கணும். அதாவது கொஞ்சமா தான் வேஷம் காட்ட முடியும், ரொம்ப வேஷம் காட்ட முடியாது மக்கள்கிட்ட. இங்க பாருங்க, நீங்க 2013 வந்து டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட் போட்டார், வந்து பீகார்லவே ரேபிஷன் போட்டார். ஆனா அது 10 வருஷமா அந்த வந்து ட்விட்டர் வச்சிருந்தார். ஆனா எங்கள்கிட்ட நிதிஷ்குமார் விலகி இந்தி கூட்டணி போறார், காங்கிரஸ் ஆர்ஜியோட போய் கூட்டணி வைக்கிறார். அன்னைக்கு தமிழக முதல்வர் அந்த கூட்டணி கலந்துக்கிறது பாட்னா போறாரு. அன்னைக்கு நாள் அந்த ட்விட்டர் வந்துங்க அன்னைக்கு வந்து டிஆர்பி ராஜா எடுத்தாரா இல்லையா? இப்ப இவர்களுக்கு தேவைப்ப வேணா அவங்க வச்சுக்கிறது, இல்லைன்னா அவமதிக்கிறது, சரியான்னு கேட்கிறேன். நீங்க என்ன கேட்குறீங்க? ஃபேக் ஐடியாங்க. நான் சொல்றேங்க, அதை பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு கேளுங்க, அது உண்மையான வீடியோ அப்படி பிரசாந்த் கிஷோர் அவர் வெளியிட்டு இருக்கிறார். அதனால வந்துங்க இவர் யாரு பேசுறது நீ மறக்கல முடியாதுங்க. இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலையா இருக்கலாம், இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கலாம், திமுக அமைச்சர்கள் என்னெல்லாம் பேசுனதெல்லாம் வெளியிட்டு ஒரு குறிப்பா நீங்க சொல்லிடுங்க.
தயாநிதி மாறன் என்ன பேசுறாரு, இந்த ஹிந்தி வட மாநிலத்துல இருந்து ஹிந்தி படிச்ச வந்து பீகாரிக்காரெல்லாம் வந்துங்க, ஊப்பிக்காரெல்லாம் வந்துங்க, நம்ம வீட்டு டாய்லெட் கட்டுறான், டாய்லெட் கழுவுறான், அவன் தான் வந்து வீடு கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை அவன் தான் செய்யறான் அப்படின்னு சிறுமைப்படுத்துறது உண்மையா இல்லையா? இல்ல எனக்கு எல்லா சமூகத்திலும் வீடியோ இருக்குது. நான் உங்க கருத்தை உள்வாங்கிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா ராமேஸ்வரம் கஃபேல குண்டு வெடிக்குது. அப்போ ஒரு பாஜக எம்பி சொல்றாங்க குண்டு வைத்தது தமிழராகத்தான் இருக்க முடியும்ன்றாங்க. அப்ப நம்ம அந்த முடிவுக்கு வந்துடலாமா? ஒட்டுமொத்த பாஜகவும் தமிழருக்கு எதிர்னு அவங்க சொல்றதுனால? அப்படி கிடையாதுங்க, அப்படி பார்க்க முடியாது. முதல்வரே பேசினாரா இல்லையா? வயிற்று பிழப்புக்காக இங்க வரக்கூடிய கூலி தொழிலாளர்கள் நீங்க வந்து தொழிலாளர் பற்றாக்குறை தான் நீங்க கூப்பிட்டுக்கிறீங்க பானிபூரி விற்கிறான்னு சொல்லி உழைப்பை வந்து எந்த ஒரு இந்தியனுடைய உழைப்பையும் வந்துங்க நீங்க வந்து அவமதிக்க கூடாதுங்க. நீங்க திமுக இருந்து செய்யக்கூடாது, யார பாஜக செய்யக்கூடாது, யாருமே காங்கிரஸ் செய்யக்கூடாதுங்க. அதனால தயவு செய்துங்க இதுல வந்து மொழியை இதுக்கு இது பண்றது நான் பேசுறேங்க. இன்னைக்கு இருக்க நாங்க வந்துங்க நீ 40 எம்பி இருக்காங்க காங்கிரஸ்ல. இதுல வந்து பச்சை தமிழர் எத்தனை பேர்னு சொல்ல நான் பேரை சொல்ல 22 பேர் தெலுங்கு இருக்கிறாங்க. நாங்க வேறுபடுத்தி பார்க்கல, வரவேற்கிறோம், அது தப்பு கிடையாது. அதாவது வந்து எதுக்கு சொல்ல வரீங்க, நீங்க வந்து தமிழ் மீது போடக்கூடாது. இந்த தமிழுக்கு விரோதமான கட்சி, தமிழனுக்கு அவமானத்தை தேடின கட்சி திமுக. நீங்க 1.5 லட்சம் பேர் இலங்கை தமிழர்களை கொண்டு குவித்த யாரு? உங்க அதிகார பசிக்காத கொண்டு குவித்தீங்க. உங்களுக்கு என்ன ஒரு மீது இருக்கு அக்கறை? அவளுடைய உரிமையும் படித்தீங்க, அவளுடைய பெருமையை நீங்க வந்து மண்ணோட மண்ணா நீ போட்டு போனீங்க. அது காவிரி விவகாரம் செய்த ஊழலால இன்னைக்கு தமிழ்நாடுடைய உரிமையும் போச்சு, தமிழுடைய பெருமையும் போச்சு. கட்சி இது அதே மாதிரி உங்களுடைய உரிமையை கொடுத்துட்டீங்க, ஊழல் செய்து தமிழுடைய பெருமை கொடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் இந்த மடைமாற்றங்களுக்கெல்லாம் இல்ல. அதே போல ஒரு விஷயம் பிரதான இன்னைக்கு என்ன, இன்னைக்கு 3 தினங்களாக 2 ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய மக்கள்கிட்ட ஆர்வம் வச்சிருக்காங்க. மக்கள் இன்னைக்கு நீர்வளத்துறையில வந்து KN நேருடைய அண்ணன் 2 தம்பிகளும் என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு இடி வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி ஆதாரத்தையும் கொடுத்துச்சு. ஏன்னா 2 லட்சம் பேர் எழுதி இருக்கிறான், 2000 பேர் 29 லட்சம் பணம் வைக்கிறீங்க, 150 பேருக்கான ஆதாரத்தை கொடுத்தாச்சு. நீங்க வந்து PMA ஆக்ட் 66 படி நீங்க போட்டு ஆடும். நீங்க ஆனா என்ன இதெல்லாம் திசை திருப்பணும் மக்கள்கிட்ட. அதே போல நீங்க வந்து அதே போல சக்கரபாணி ஊழல் ஆக தாழ்வோர் ஒரு ஊழல் மறைப்பதற்காக இவர் மொழி ஆயுதமா எடுக்கிறது, மதவாதத்தை எடுக்கிறது, ஜாதியவாதத்தை எடுக்கிறது, இனவாதத்தை எடுப்பதெல்லாம் திமுக வாடிக்கையான மக்களுக்கு தெரியும். இவர் தோக்க போறாருன்னு தெரியும். அதாவது 3 பேரும் பல்வேறு அவதூறு கருத்துக்களை வச்சாங்க. அதுக்கு நீங்க எனக்கு அதாவது சகோதரர் பேசுறார் அருள்மொழிவர்மன் தமிழக சார், தமிழுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணதை தெளிவா சொல்லி பண்ணது திமுக தாங்க, திமுகவும் காங்கிரஸ் தாங்க. நாங்க வாஜ்பாய் காலத்திலும் சரி, வாஜ்பாய் காலத்திலும் சரி, இன்னைக்கு மோடி காலமும் சரி, நாளைக்கும் சரி, என்னைக்குமே நாங்க வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவா நாங்க தான் இருந்திருக்கிறோம். நல்லா கேட்டுங்க, கச்சத்தீவை கொடுத்து நாங்க ஆதரவா தான் நாங்க தான் இருந்திருக்கிறோம். நீங்களே யாரு காங்கிரஸ் கட்சியோ திமுக இல்ல. அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, தமிழுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி பட்டியல் இடுறங்க. யாரா சொல்லுங்க, இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க. அங்க யாழ்ப்பாணத்துல உள்ள வீடு இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் நடத்துற விதம் எல்லாமே மோடி கொடுத்த மோடி அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கை. தலைப்புக்குள்ள உள்ள வருவோம். நான் இதுல இருந்து பேசுறேன், ஸ்கைப்ல இருந்து. அப்ப நீங்க குறிக்கலாம், அவங்க குறிக்கிட்டா நான் அப்படி பேச முடியும். நீங்க தொடரலாம். ஆனா அவர் வைக்கக்கூடிய வாதம் என்ன, குற்றச்சாட்டுல நம்ம வேற இடத்துக்கு பிறவி போறோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க பிரித்தாலும் மனப்பான்மை இருக்கு, ஒரு விரோத போக்கு இருக்கு, தமிழர்கள்னாலே உங்களுக்கு எட்டா கனி, இதெல்லாம் அவருடைய வாதமா இருக்கு. சார் இன்னைக்குங்க தமிழ்ல வந்து திமுக உரம்பு போட்டு வளர்க்கல, தமிழருக்கு காமலான் போட்டு நீங்க எல்லாம் வளர்க்கல. ஐயா சொன்ன மாதிரி மொழி போராட்டம் பல்லாயிரம் ஆண்டு காலம் இருந்த தொன்மையான மொழி. அதனால நீங்க அதை வச்சு அரசியல் நீங்க பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறம் சொன்னார் எந்த இடத்துல இந்தி கட்டாயம் நாங்க சொன்னோம். இன்னைக்கு வந்துங்க ஒரு சீர்திருத்த இந்திய வரலாற்றுலங்க நேரு கொண்டு வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்தது எல்லாமே இந்தி திருப்பி இருந்தது. இன்னைக்கு தாய்மொழி கட்டாயம் என்று கொண்டு வந்து நரேந்திர மோடி. அதனால இன்னைக்கு தாய்மொழி எங்க பேசுறோம், என்ன பேசுறார், இன்னைக்கு உலகத்திலே தொன்மையான மொழி தமிழ் மொழி, இந்தியர்கள் அனைவரும் தமிழகத்துக்குன்னு சொல்றார். ஆக தமிழ் திணிப்பு செய்கிறார் நரேந்திர மோடி. தவிர நீங்க மடைமாட்டெல்லாம் செய்ய வேணாம். உங்க மொழியை வச்சு நீங்க உங்க மொழியை வச்சு தமிழ்நாடோட மக்களுடைய ரத்தத்தை சொத்தை நீங்க உறிஞ்சி குடிச்சது போதும். அப்படி தமிழ்நாடு மக்கள். நான் ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் கம்யூனிஸ்ட் சொல்லுங்க. ஒரே ஒண்ணு சார், எந்த இடத்துல பீகாரிகளை தாக்குறாங்கன்ற டேட்டா கேளுங்க. அதான் நான் திருப்பி நான் இங்க பாருங்க, அதை வந்து அதை வரேன். அதே போல என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்ட் நண்பர் வார்த்தை சொல்றாரு, வந்து ஒரிசால வந்து சாமசார் பூரி ஜெகநாதர் கோயில்ல என்ன ஒரியாவை ஆள வேண்டும், ஒரியா கேட்கறது ஒரியா மாநிலத்துக்கு உரிமை உண்டு. நான் என்ன கேட்கறேங்க, நீ வட மகாராஷ்டிரா சார்ந்த ஒருத்தர் 20 வருஷம் இங்க படிக்கிறாருங்க, படிச்சுட்டு இங்க வேலை கிடைக்குதுங்க. இன்னைக்கு திமுகவில் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறீங்களா, இல்ல வேற கட்சி அறிவிச்சா நீங்க வந்து விட்டுருவீங்களா, ஏத்துப்பீங்களா?
அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் ஆதரிச்சா யாரு வேணாலும் வர போறாங்க. ரைட் அதுதாங்க. ரைட் நான் அதை சொல்லிட்டேன். நான் ரைட் அதுதான் அது கேள்வி வரணும். ரைட் நான் அதான் சொல்றேன். இந்தியாவிற்குள் யாரு வேணுமானாலும் எங்க வேணும். ரைட் நான் வரேன் நான் முடிச்சிடுறேன். ரைட் அதனாலங்க அத அப்படிதான் எடுத்துக்கொள்ள சார் முடியும். தங்கம் பண்றாங்க சார். இதுல கிரக்ஸ் என்னன்னா நான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கிரக்ஸ் நான் கேள்வியா வச்சிடுறேன். கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. லெனின் நீங்க உங்க நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்க முடியும். நான் தங்கம் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். பல சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கு. நான் கேள்வி வச்சிருக்கேன். பல சிக்கல்கள் இங்க ஆளுகின்ற அரசுக்கு இருக்கு. அதையும் மீறி இரட்டை இலக்க வளர்ச்சி வீதம் கொடுத்திருக்கோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மத்தியிலிருந்து எங்களுக்கு இந்த மாதிரியான அழுத்தங்கள்ன்ற வாதத்தை ஆர்எஸ் பாரதி நீ கேட்கிறாரு சார். உங்களா இது பண்ணாங்க. நான் மத்திய அரசாங்கம் கொடுத்த மத்திய அரசாங்கோட பங்கே கிடையாதா? நீங்க வந்து இன்னைக்கு மட்டும் தான் நீங்க கேக்குறீங்க எவ்வளவு தருங்க. காங்கிரஸ் ஆட்சியோட 7 மடங்கு கொடுத்துருக்கிறது பட்டியலிடுறோம். அப்ப நாங்க தான் சொல்றோமே, ஒரு மாநிலம் பின்தங்கினால் இந்த தேசம் பின்தங்கும். இன்னமும் இவர்கள் ஊழல் செய்யாம இன்னமும் இந்த கட்டமைப்பை மேம்படுத்தலாம். காரணம் இவருடைய ஊழல் லஞ்சத்தால என்ன நிக்குது. இன்னும் அதிக அளவுல போடுதான் பிரதமர் நினைக்கிறாரு, பாஜக நினைக்கிறது. அதுதான் ஒரு மாநிலம் பின்தங்கிதுன்னா தேசம் பின்தங்கிற கொள்கைகள் உள்ளது. வெறுப்புன்னு எப்ப பார்த்தாலும் எப்ப பேசுறதுன்னா பாத்தீங்களா, நான் 114 கூட்டத்தில் வெறுப்பு பேசினாரு, 114 கூட்டத்தில் வெறுப்பு பேசினாரு சொல்றாரு. நாள்தோறும் வெறுப்பை பேசுறது வந்து இந்த காங்கிரஸும் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாங்க. இவர் சொல்றாரு இன்னைக்கு. ஆக நாங்க திருப்பூர்ல பாருங்க, பீகார் தொழிலாளர் கூட நாங்க ஆதரவா இருந்தோம். ஏங்க போக்குவரத்து தொழிலாளர்களை வந்து உங்களை நம்பி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா, ஆட்சி வந்த பிறகு நாங்க எல்லாம் செய்யறேன்னு நடுரோட்ல விட்டுருக்கீங்களே. ஏதாவது கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்துங்க விவசாயி 120 கோடி இந்த ஊழலால ஏற்பட்டதா இல்லையா விவசாயிக்கு இங்க டெல்டாவால இந்த விவசாயிகள் நெற்பயிற்சி பாய்ச்சது 48 ஊழலை பத்தி நீங்க பேசாதீங்க. 7 லட்சம் கோடி சிஏஜி எழுதிட்டான். நாய் உமிழ்ந்துட்டு இருக்கிறது ஊழாரித்தனம். நாம ரெண்டு பேரே பேசிட்டு இருக்கோம். நன்றி தங்கம். யூ மேட் எ பாயிண்ட். நான் புரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சு கட்டர் மாதிரி வந்துட்டே இருக்கீங்க. நன்றி நான் புரிஞ்சுக்கிறேன். சஃபி புல்லாத கட்சி கம்யூனிஸ்ட் மாறி போச்சு. மன்னிப்பு கேட்கணும் தமிழக அமைச்சர்களும் தமிழக முதல்வரும். எதற்கு மன்னிப்பு கேட்கணும்? நேரம் அதெல்லாம் முடிச்சிட்டோம். சரி ரைட். தங்கமோட இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிருங்க. வெற்றி வந்துங்க சார் எஸ்ஐஆர் எப்படி கொண்டு வந்து பார்த்து பயந்தீங்களோ இன்னைக்கு நான் ஒரு கேக்குறேன். நேரம் இல்ல சார், சுருக்கமா மறுபடியும் நம்ம அடுத்த இடத்துக்கு போறோம். இன்னொரு புள்ளி வச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு புள்ளி வச்சு போறோம். வேண்டாம் நம்ம முடிச்சுப்போம். நன்றி. என்ன சொல்றேங்க நாங்க மக்கள் நீங்க எங்க மீது வைக்கிற அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க. எங்களுடைய வெற்றி தொடரும்.